ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கனால வாய்ஸ் இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு க்ளீனிங் ரொட்டீன் மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம மற்றது எல்லாமே ஆயிலை ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியிருப்போம், கீழே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்போம். பட் இந்த பல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சஸ் போடுற இடம் வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். அதை மந்த்லி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் டஸ்ட்டு நிறைய போய் அண்டி இருக்கும், பட் நமக்கு தெரியாது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்க்ரூவும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே நம்ம தைக்கிற துணியோட டஸ்ட்டு தான் உள்ளே போய் அப்படியே செடிமெண்ட் மாதிரி படிஞ்சிருக்கும். நம்ம இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணலாம் பாருங்கள். எப்படின்னோடனே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மேல் இதுலேயே நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் வச்சோ இல்லை ஒரு நீடில் வச்சோ நீங்கள் அதை வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது எல்லா டஸ்ட்டுமே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ டஸ்ட்டு வந்து சேராது. நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 6 மந்த்ஸே இருக்கும் நான் க்ளீன் பண்ணாமல் விட்டு. ஸ்டிச்சிங் நிறையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேரும். எப்போயாவது ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இது அதிகமாக இருக்காது தான். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்களேன். எப்படி அப்படியே செடிமெண்ட் ஆட்டம் படிஞ்சிருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கு. ஸோ அந்த உள்ளே எல்லாம் நிறைய வந்து இந்த இது போகாது. ஸோ அந்த இடத்துக்கெலாம் நீங்கள் வந்து நீடில் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இப்படி க்ளீன் பண்ணும்போது எல்லா டஸ்ட்டும் வந்துடும். உங்களுக்கு மிஷின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓட ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் டஸ்ட் இருக்கனால ஆயில் வந்து அதிகமாக எடுக்காமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணும்போது ஆயிலெலாம் திரும்ப எல்லா இடத்துக்கும் போய் மிஷின் வந்து ஈஸியாக ஓட ஆரம்பிக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது எல்லா இடமும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி நமக்கு இருந்துக்கும். ஸோ உள்ளே வெளியே சைடில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. கீழே அடியிலையுமே ப்ரஷ்ஷை வச்சு இப்படி சுற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா எல்லா டஸ்ட்டுமே வந்துடும். பாருங்கள், இப்போ சுற்றும்போது மேலே கூட கொஞ்சம் கொஞ்சமாக வருது நமக்கு. பார்த்திங்களா எப்படி வருது பாருங்கள். இப்போ சுற்ற அந்த அடியில் இருக்கிற டஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் நீடில் வச்சு இந்த மாதிரி நீடில் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், எடுக்க எனக்கு டஸ்ட்டு எவ்வளோ வந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 6 to 7 months இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்ததுன்னு பாருங்களேன். ஸோ அப்படியே நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டலாக ஃபுல் ஃபினிஷ்டாக நீங்கள் க்ளீனிங் ரொட்டீன் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு வரும். இந்த ஜாக் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான். திரும்ப நம்மளால் நம்ம வாங்க மாட்டோம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி. ஏன்னா இது 20,000 இப்போ 24 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா திரும்ப அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீனெல்லாம் நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்மளே பண்ணிக்கிட்டோம்னா மெஷினுக்கு ரொம்ப லைஃப் இருக்கும், ரொம்ப வருஷம் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதெல்லாமே ஃபூட் எல்லாமே போட்டுட்டு நீடலும் போட்டு மிஷின் நல்லா சுற்றுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிஷினை த்ரெட் போட்டு த்ரெட்டிங் பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எப்பயுமே ரஃப்பாக ஒரு தையல் போடுங்க. அது வந்து எதுலேயும் இங்கே கீழே வந்து படாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீடில் உடையாமல் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தைக்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் என்னுடைய மந்த்லி ரொட்டீனாக. நான் இந்த ஃபூட்டரையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நீடலையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தடவை ஓட்டி பார்த்துக்கிறேன். மெஷின் ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மெஷினை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும், மெஷினுக்கு உண்டான லைஃபை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.